தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் சுபபாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பு நமது வள்ளலார் அன்பு ஒளியனும் இறைமனிதன் யூடியூப் சேனலில் உண்மை அறிவாய் விசாரம் செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் கடைசியில் தான் சுவாமிகள் இதை சொல்லிட்டு பேருபதேசத்தை முடிக்கிறாங்க. அதாவது சித்தி வளாகத்தில் 1873 ஆண்டு இறுதியில் சன்மார்க்க கொடி முதலாக ஏற்றும் பொழுது செய்த பேருபதேசத்தில் முடிவாக இதை தான் சொல்கிறாங்க. உண்மை அறிவாய் விசாரம் செய்து வாருங்கள் ஜாக்கிரதையோடு அப்படின்றாங்க. இப்போ அதை குறித்து தான் இந்த ஆடியோவை நம்ம பண்ணுது. அந்த ஆடியோவுக்குள்ள 7.13 இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம். இந்த 7.13 தான் சுத்த சன்மார்க்கமே ஆரம்பிக்குது. அது என்ன 7 என்ன 13 என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 7ன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதை பற்றி யாரும் இதுவரையில் சொல்லலை. அதை திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரவணானந்தவர்கள் தான் இந்த 7 பற்றியும் 13 பற்றியும் மிக தெளிவாக பல இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சுவாமிகள் சொல்றதெல்லாம் சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக. மீண்டும் ஒரு முறை சுவாமிகள் சொல்லுகின்ற வாசகத்தை பார்ப்போம். சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக அப்படின்னு சொல்றார். இந்த சத்தகம், சத்து அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா சுத்த சத்து மார்க்கத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியாது. சன்மார்க்கம் என்பதற்கு வள்ளல் பெருமானை பிரித்து பொருள் சொல்லியிருக்கிறார்கள். சன்மார்க்கம் என்பது சத்து மார்க்கம். அந்த சத்து என்னன்னா சத்து பொருள். எல்லாவற்றிற்கும் நாம் கண்ணால் காணுகின்ற இந்த பிரபஞ்சத்திற்கும் கண்ணால் காண முடியாத இந்த மகா பிரபஞ்சத்தில் அணுமுதல் அண்டம் வரை அனைத்தையும் சர்வ காலமும் ஒவ்வொரு நொடியும் இடையறாது அணுவும் பிசகாது அனந்தம் கூடி ஆற்றல்களையும் செயல்களையும் பொருள்களையும் பயன்களையும் உணர்வுகளையும் அனுபவங்களையும் இந்த உயிர் உடல் உணர்வு மனம் எல்லாத்துக்கும் தந்து கொண்டிருக்கின்ற அந்த மகா அற்பெரும் சக்தி நம் கண்ணால் காண முடியாத ஒரு உலகத்தில் இருக்கிறது. அந்த உலகத்துக்கு பேர் தான் அக உலகம். அந்த அக உலகத்துக்கு பேர் தான் சத்து. அந்த அக உலகம் என்பது ஒன்றே, அதுதான். அந்த என்னென்ன ஷார்ட்டா சொல்லணும்னா அன்பு என்கின்ற ஒரு அகண்டமான அனாதியான ஒரு இருப்பு இயற்கையில் இருப்பது தான் அற்புதம். அது அன்பு. அதை வார்த்தையில இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுதான் அன்பே கடவுள், அன்பே சிவம், அன்பே அருட்பெரும் ஜோதி. இதெல்லாம் அடக்கிதான் அன்பெனும் பிடியுள் அகப்படு மலையே அப்படின்ற பாடல்ல எல்லாத்தையுமே பெருமானார் அடைக்கிறார். அப்புறம் என் தனி அன்பே என் தனி அன்பே அப்படின்னு தனி அன்பு அப்படின்ற தலைப்பில் அகவல்ல அது தனியாக நிறைய வரும். ஆக அந்த அன்பு என்பது தான் சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற 3 பகுதிகளை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கின்றது. சத்து சித்து ஆனந்தம். அன்பு அப்படின்னா அதுக்குள்ள 3 பகுதிகள் தனித்தனி இல்லை, அது ஒண்ணுக்குள்ள 3 இருக்கு. சத்து சித்து ஆனந்தம். அந்த இருந்தாலும் அந்த சத்துக்குள்ள சித்து ஆகிய அந்த அவருடைய அருள் தன்மை, அவருடைய அருள் தன்மையை தான் சித்து என்கின்ற ஞானம் அல்லது அறிவு
அதுதான் அருள். அதுதான் அவருடைய தன்மையா இருக்கு. ஆனா அது வெளிப்படாம அகண்ட வெளியில ஒடுங்கிய நிலையில தான் இருக்கு. அது வெளிப்பட்டதா மூன்றாவது பகுதியாகிய இன்பம் என்பதும் அனுபவப்படும். ஆனா இது எல்லாமே நிறைவாகத்தான் இருக்கிறது என்றாலும் அந்த அன்பு என்கின்ற தத்துவம், அதுதான் தத்துவம் அல்லது சத்துவம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அது வந்து பிராக்டிக்கலா வருகின்ற பொழுதுதான் அத அனுபவத்துக்கு வரும். அப்போ இப்ப நிறைய பேர் நாம சொல்றோம், இந்த உலகத்தை ஏன் கடவுள் படைச்சாரு, இந்த உலகத்தை ஏன் கடவுள் படைச்சாரு, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், இது என்ன எனக்கு தலையெழுத்தா, அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இந்த இன்பமும் துன்பமும் யாருக்கு உண்மையில் அப்படின்னா ஜீவனுக்கு தான். ஆனா அந்த ஜீவன் யாருன்னா அதுதான் கடவுள். அந்த சத்தான அந்த அன்பு இருப்பை அனுபவத்தில் கொண்டு வரணும்னா அது வந்து ஒரு ஜீவனாகவே வரணும். ஆனா அது அந்த நிலையில இருந்துகிட்டு அதுல இருந்து கீழெல்லாம் வராது. அது நிலையான மலை போல அது எங்கெங்கும் அகண்ட வெளிமுற்றும் இருப்பது, நிலையாக இருப்பது. ஆனா அது வந்து அனுபவத்துக்கு வரணும்னா அந்த அகண்ட வெளியானது ஒரு அணுவா மாறுகின்ற பொழுதுதான் அது வர முடியும். அது ஒரு இயற்கையான ஒரு இது. அது வந்து இப்ப நம்ம மன எல்லையில இருந்து நம்ம ஏன் எதுக்குன்னு அதை கிளியர் பண்ண முடியாது. அதை அப்படியே ஏத்துக்க வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இதை வச்சுக்கணும். ஆக அந்த நாம அப்போ அனுபவிக்கிறது இந்த உலகத்துல அனந்தம் கோடி ஜீவராசிகள் அனுபவுகின்ற இன்பத் துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்னா இறைவன் வந்து தனது அனுபவ வாழ்வை, அந்த அன்பை வந்து அனுபவப்படுத்தணும்னா அந்த அன்பே அருளா வரணும். அப்போ அன்பு இருப்பு என்பது உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த அந்த அன்பை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அந்த அன்பு அதனுடைய இயல் தான் அவருடைய தன்மை, அவருடைய அறிவு. அவருடைய இயல், அவருடைய தன்மை என்னன்னா அருள், அந்த எல்லையற்ற கருணை. ஆனா அது ஒடுங்கி இருக்கு. ஏன்னா கருணை இருக்குன்னா அது செயல்பாட்டுக்கு வரணும் இல்லையா? அது செயல்பாட்டுக்கு வரணும்னா அது உணர்வா மாறணும். அப்படி உணர்வாக மாறுகின்ற பொழுது அதை சூழ்ந்து 4 உணர்வு நிலைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது, புடைசூழ வந்துடுது. அதைத்தான் வள்ளல் பெருமான் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அது வந்து அகத்துல மட்டும் இல்லை, அதை தாண்டி புறத்திலே வந்து அது அகப்புறமா வருது. அதுக்கப்புறம் அது இல்லை, அது இன்னும் அந்த வெளியிலேயே இன்னும் புறம் இருக்கு, அதுக்கப்புறம் புறப்புறம் இன்னும் அதையும் தாண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் ஒரு பாடல்ல சொல்றார். இதுல முக்கியமா அந்த அருள் என்கின்ற உணர்வை சூழ்ந்து அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், அதாவது அக உணர்வு, அகப்புற உணர்வு, புற உணர்வு, புறப்புணர்வு, இந்த 4 உணர்வு நிலைகள அதுதான் தன்னை வெளிப்படுத்துது. அது அப்படித்தான். அப்படி இருந்தபோது தான் அது வந்து அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ ஒரு வீடுன்னு இருக்குன்னா எடுத்த உடனே ரோட்லயே வீடு கட்ட முடியாது. அது தெரு, அப்புறம் வாசப்படி, அப்புறம் போர்ட்டிகோ, அப்புறம் ஹாலு, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தனியா தூங்குறதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக பூஜை அறை, அப்புறம் பணம்லாம் வைக்கிறதுக்கு, இப்படி 4 நிலைகள் எப்படி வீட்டுக்கு இருக்குதோ அதே மாதிரி வீடு அப்படின்னா இந்த இடத்துல ஆன்மா. அது 4 நிலைகளை கொண்டது. அகம்னா ஆன்மா, அகப்புறம் அப்படின்னா ஜீவன், புறம் அப்படின்னா மனம், புறப்புறம்னா 5 பஞ்சேந்திரியங்களை கொண்ட இந்த உடல். ஆக இந்த 4 நிலைகள்ல தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த அருள் செயல்பாட்டுக்கு வந்து அந்த அருள் உணர்வு என்கின்ற புள்ளியிலிருந்து இந்த புறப்புறத்தோட நின்றுள்ள அங்கிருந்து இந்த எல்லையற்ற மகா பிரபஞ்சத்தை விரித்து அனைத்தையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருது. அப்ப இதெல்லாம் வந்து அந்த அன்பு வெளியானது, அன்பு இருப்பானது அருள் உணர்வு என்கின்ற
சிற்ஜோதி நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் ஆண்டவருக்கு அந்த ஆனந்தம் என்பது அனுபவப்படும். ஆக இயல் செயல் ரெண்டுமே வெளிப்படையா விளங்குகின்ற பொழுதுதான் ஆனந்தம் வெளிப்படும். அப்போதான் அதுக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆண்டவர் அனாதியானவர், அகண்டமானவர், அவருக்கு ஆதி அந்தம் என்பது ஒன்று இல்லை. ஆனா அனுபவ வாழ்வு அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் வருகின்ற பொழுது அதுக்கு கூட அந்தம் என்பது கிடையாது. அதாவது தனிப்பெரும் கருணை என்கின்ற அவருடைய அருள் தன்மைக்கு அந்தம் கிடையாது. ஆனா அது ஒடுங்கிய நிலையிலிருந்து விலங்கு நிலைக்கு வருகின்ற போது அதுக்கு ஒரு ஆதி இருக்கு. ஆதி இல்லாத ஆதி அந்தம் இல்லாத ஆண்டவனுடைய அருள் தன்மை விலங்கு நிலைக்கு வரும்போது ஒரு ஆதி இருக்கு. அந்த ஆதி நிலை தான் முதல்ல நமக்கு புல் பூண்டு செடி கொடி மரம். அதில் தான் முதல்ல முறைப்படி அவர் அந்த புறப்புற உணர்வுகளிலிருந்து தான் அவர் தன்னை உணர வேண்டியிருக்கு. அது ஒரு இயற்கை அப்படிதான் அமைச்சிருக்கு. அது ஏன் எதுக்குன்னு நம்ம மன அறிவில் கேட்டால் விளங்கவே விளங்காது. நம்ம உள்ள வந்தாதான் அதனுடைய நியாயம் நீதி என்பது நமக்கே புலப்படும். இதெல்லாம் சுவாமி சர்வானந்த அவர்கள் சொல்றது தான் உங்களுக்கு இப்போ ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அடியனுடைய சிற்றறிவுக்கு அது எதுவுமே தெரியாது. சுவாமிகள் சொன்னதை எளிமைப்படுத்தி சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். அதுதான் சிற்றடியனுடைய சிறிய ஒரு வேலை. இப்போ இந்த நிலையில் இப்போ நீங்கள் சொல்கிறது இப்படிதான் அந்த அறிவு வளர்ச்சி, ஓரறிவு ரெண்டறிவுலாம் வந்து கடைசியில் மனிதனாக வருகின்ற பொழுது அது என்ன ஆகுதுன்னா, அந்த பகுத்தறிவின் எல்லையில் வரும்போது அதுலேயே நூற்றுக்கணக்கான பிறவிகள்லாம் தாண்டி வரும்போது அவங்க ஒரு உள்ள அந்த ஆழ்ந்த ஒரு மன ஒருமையில் இருந்து சிந்திக்கும் பொழுது அவங்களுக்கு பல உண்மைகள் அனுபவபூர்வமாக தெரியுது. அது என்ன தெரியுதுன்னா, பல பிறவிகள் தான் எடுத்து வந்ததெல்லாம் அந்த ஒரு உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அது இறைவனை காட்டி கொடுக்குறார். அந்த ஆன்மாவில் போகும்போது அவங்களுக்கு அது என்னென்ன பிறவிகள் எடுத்தால் காட்டி விட, அதை பார்த்த உடனே எல்லாருமே பயந்துடுறாங்க. அப்பதான் அந்த ஆன்மாவுக்கு அந்த உண்மை தெரியுது. அதனால தான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பாடி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன்னா அது மாணிக்கவாசகருடைய மெய்யான ஒரு அனுபவம். அந்த நிலையில நாம் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஐயோ இது வேண்டாம், இது பிறவி வேண்டாம் இறைவா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே சொல்ல தோணும். அதனால தான் என்ன பண்ணாங்க எல்லாரும், இந்த பிறவி வேணும்னா இந்த உடலும் உயிரும் இதெல்லாம் தேவையில்லை. அதனால நாம உள்ள போய் ஒடுங்கிய நிலை அந்த நிலையிலேயே இருந்துட்டு இந்த உலக வாழ்க்கை கடமை இந்த மாய வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துடணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுடுறாங்க. அங்கதான் தவறு அப்படின்ட்டு தான் இதுவரையில அப்படிதான் வந்தது. அதுவும் ஒரு முறைப்படி ஒரு பரிணாம வளர்ச்சியில அப்படிதான் வந்தது. அப்போ இந்த ஒரு நிலை இருந்ததுன்னா ஆண்டவர் அந்த ஏன் உருவ நிலைக்கு வரணும்? அருவ நிலையில் இருக்கிற ஆண்டவர் தான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அருவம், அருவுருவம், உருவம் என்கின்ற 3 நிலைகளை தன்னை வெளிப்படுத்துகிறார். அருவம் என்பது உள்ளொளி ஆன்மா 2 சேர்ந்து, அருவுருவம் என்பது அதுவே விரிவடைகின்ற பொழுது அருவுருவம் என்கின்ற உயிர் வடிவம், ஆவி வடிவம், ஜீவனாக இருக்கிறது. அது மேல அந்த ஜீவன் வாழணும்னா அதுக்கு பாசம் என்கின்ற தொடர்பு தேவைப்படுது. இல்லைன்னா அது விளங்காது. அதுதான் பதி பசு பாசம் 3ம் கூடி ஒன்றான ஒரு நிலை. ஆனா சைவத்துல பதி பசு பாச உண்மையை கண்டார்கள். ஆனா அது எப்படி அவங்களுடைய ஆன்ம நிலைக்கு அது புறப்பட்டு சொன்னா, இது 3மே இயற்கையில தனித்தனியா இருக்கே. இந்த பதி என்பதுதான் கடவுள், அவர் தனியா இருக்கையில் இருக்காரு. அதே மாதிரி பசு என்கின்ற ஆன்மா தன்னுடைய இருப்பை தானே அறிய முடியாத ஒரு சூன்ய நிலையில், மகா சூன்ய நிலையில் அறிவில்லாம இருக்கிறது.
அறிவுதான் ஆன்மா. ஆனா இயற்கையில அதுக்கு ஆணவ மனம் இருக்கிறதுனால அந்த ஆன்மாவுக்கு பசு என்று பெயர் சூட்டினார்கள். அதுவும் இயற்கையில தனியா தான் இருக்கு. பாசம்ன்றது இந்த உலகம், பிரபஞ்சம். இது ஜடம். அதில் அவங்களுடைய கருத்து என்னன்னா, பதி என்பது அது அந்த அன்பு வெளி சத்து பொருள், அதான் இறைவன். அவங்க எந்த மனமும் கிடையாது. அவர் தனியா இயற்கையில இருக்கார். ஆனா இந்த பசு என்பது அது எதுவும் இயற்கையில் இருக்கிறது. அது அறிவு பொருள் தான். இருந்தாலும் ஆணவ மனத்தால தன்னையே தான் அறிய முடியாதபடி, தனது இருப்பையே தான் உணர முடியாதபடி, அது அஞ்ஞானம் என்கின்ற அகை இருளில அனாதி காலமா அதுவும் இயற்கையா இருக்கு, அது தனியா இருக்கு. அப்புறம் பாசம் என்கின்ற இந்த பிரபஞ்சம், இது ஆதியில ஒரு விண்வெளியா தான் இருந்தது. ஆகாயம் என்கின்ற ஒரு முதல் பூதமானது. இது மூன்றுமே இயற்கையில் உள்ளது. இந்த பதியை இந்த பாசமும் பசுவும் சென்று அணுக முடியாது. இறைவன் அருள் புரிந்து இந்த பசுவையும் பாசத்தையும் அணுகினால் அது நிற்காது, அது ஓடிவிடும். அங்கு பதி மட்டும்தான் இருப்பான். அப்படின்றது தான் சைவ ஆகமத்தினுடைய எல்லா ஞானிகளுடைய ஒட்டுமொத்த ஒரு கருத்து. ஆக இது மட்டும் போக மற்ற எல்லாருமே இந்த உருவம், உடல் வாழ்வு, உலக வாழ்க்கை, இந்த உயிர் வாழ்க்கை, இதெல்லாம் மாயை, இது உண்மை கிடையாது. இதை விட்டுவிட்டு உள்ளொளியிலே சிவஜோதியிலே நாம் ஒடுங்கி நின்றால்தான் நமக்கு பிறப்பு இறப்பு துன்பம் நீங்கும் என்று ஒரு முடிவுக்கு விட்டார்கள். இதைத்தான் இது தவறான கொள்கை என்று சொல்லுகிறது தான் வள்ளலார் வரார். வள்ளலார இறைவன் அனுப்புறார். அப்பதான் 1865 இந்த முறை இறைவனே ஒரு மார்க்கத்தை உலக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதுவரையில் மனிதர்கள் தான் புலன்களை ஒடுக்கி, மனதை ஒடுக்கி, புனிதர்களாகி இறைவனை சென்று அடைவதற்கு, இறைவனோடு ஐக்கியமாவதற்கு, பிறவியை அறுப்பதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்து மற்றவர்களுக்கும் சொல்லிவிட்டு உள்ளே மறைந்து விட்டார்கள். அப்படி மறைகின்ற பொழுது அவர்கள் அதற்கு முன்பு அனுபவித்த சச்சிதானந்த அனுபவமும் அதோடு சூன்யமாகி போய்விட்டது. ஏன் என்றால் உடலும் உயிரும் இல்லை என்றால் ஆன்ம விளக்கம் என்பது இல்லையாகி போகும் என்கின்ற உண்மையை அந்த வினாடி வரையில் இறைவன் யாருக்குமே சொல்லவில்லை. ஆனால் புறத்தில் இருந்தவர்கள், அந்த ஞானிகள் எல்லோருமே பேரானந்த அனுபவத்தோடு இருக்கிறார்கள் என்றுதான் நினைத்தார்கள், நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு அவரை கூட்டு போய் அந்த அக உலகத்தில் அந்த ஆன்மாக்களுடைய நிலை என்ன என்பதை சுட்டி காண்பித்து அவர்களாகவே அவரை ஆக்கி அவரே அனுபவபூர்வமாக பார்க்கும் பொழுது அவர்கள் சூன்யத்தில் தான் இருக்கிறார்கள். அப்போ இறைவா என்ன பண்றதுன்னா, இது புறத்திலிருந்து அகம் நோக்கி என்னை அடைகின்ற மார்க்கம், அது தவறு. நான் தான் வரணும். அதான் வள்ளல் பெருமான் என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். இப்ப இறைவனே வர்றார், உள்ளிருந்து வெளிப்படுறார். அந்த ஒரு நிலை தான் இப்போ நாம் கண்டுகொள்ள வேண்டும். சுத்த சன்மார்க்கத்துல சுருக்கமா என்ன சொல்றார் வள்ளல் பெருமான் அப்படின்னா, இறைவன் வேறு மனிதன் வேறு அப்படி என்று இதற்கு முன்பு கருதி வந்த எல்லா சமய மத யோக மார்க்கங்களுடைய கோட்பாடு தவறானது. ஏனென்றால் உண்மை என்கின்ற ஒரு பொருள், சத்தியம் என்கின்ற ஒரு பொருள் தான் மட்டுமே இருக்கிறது. அதுதான் இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருள். அது அன்பு வெளி, அன்பு இருப்பு, அது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் இயற்கை உண்மை. அந்த உண்மையை எக்காலும் கூறு போட முடியாது.
உண்மை இரண்டாக பிரியுது. அதுதான் அனுபவ வாழ்வுக்காக தானே ஒரு ஜீவனாக வெளிப்பட்டு முறைப்படி புற உலக இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து தன்னைத்தானே மேல்நிலைக்கு ஏற்றி கொள்கிறது. இதுதான் நடந்து வருகிறது. ஆனா மனிதன் அப்படி கருதாமல் மாறுபாடாக கருதிய காரணத்தினால் தான் வேறு கடவுள் வேறு இருவேறு பொருள் இருப்பதாகவும் தான் போய் அதில் ஒன்றுவிட்டால் தான் இந்த பிறவி துன்பம் நீங்கும் என்றும் தன் இந்த உடலையும் உயிரையும் விட்டுவிட்டு உள்ளொளியில் ஒடுங்கி போனதினாலே அது பழைய நிலை, அது கடவுளுடைய ஏற்கனவே இருக்கின்ற நிலைதான். அந்த நிலையில அனுபவம் கடவுளுக்கே கிடையாது. அனுபவம்னா அதுக்கு உடல் உயிர் உள்ளொளி இது மூன்றும் எப்பவுமே இருக்கணும். அந்த அருவம் அருவுருவம் உருவம் இது மூன்றும் இருக்கின்ற பொழுதுதான் அந்த இறைவனுக்கு வாழ்வு என்கின்ற ஒரு நிலைக்கு அவர் வர்றார். அப்ப இறைவன் வாழ வருவதற்காக தான் இத்தனை கோடி காலமா முறைப்படி உருவங்களை மாற்றிக்கொண்டே வந்து இந்த முறை இந்த உருவத்தை நித்தியமாக்கி கொள்கிறார். இந்த புலால் உடம்பையே பஞ்சபூதங்களான அசுத்த மாயாக்காரிய அந்த அசுத்த பூத அணுக்களை சுத்த பூத அணுக்களாக மாற்றிக்கொள்கின்ற பொழுது அங்க பழைய அசுத்த நிலையில நீங்கி போய் அங்க அது ஒரு ஒளி உடம்பாகவே இருக்கும். ஆக எப்படியும் இறைவனுடைய இலக்கு என்னன்னா உருவத் தோற்றத்தோடே பகிரங்கமாக மனித வடிவில் மனிதனாகவே வாழ்வதற்கு தான் ஆண்டவர் இந்த பிரபஞ்ச காரியப்பாட்டை அனந்தானந்தம் கோடி காலமாக தொடர்ந்து நடத்துகின்ற வருகின்ற பொழுது எனக்கு இந்த உருவம் ஆகிய உடல் உருவம் தேவையில்லை, இந்த உயிர் வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னா அது எப்படி நியாயம் அப்படின்னு இறைவன் வரலாறுக்கு சொல்லி இப்போ மார்க்கத்தை நானே தருகிறேன், இப்பொழுது நானே வருகிறேன், அதனால நீங்க தற்போதத்தை எல்லாம் நான் எனது என்பதை கருணையும் சிவமாக மாற்றிக்கொண்டு உள்ளே வந்து பார்த்தீர்களால் ஒன்றான பொருள் இருப்பதைத்தான் நீங்கள் காண்பீர்கள். அதுதான் ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு அப்படின்றார். அப்புறம்தான் ஒன்றில் சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன், செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன், உவமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்று இரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். இன்னொருத்துல சொல்லும் பொழுது அது இது எண்ணாமல் ஆடேடி பந்து. அது பாருங்க, ஒன்று இரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன்னா இறைவன் வேறு மனிதன் வேறுன்னு இரு பொருள் இல்லை. அது மனதனுடைய அது அப்படி கற்பித்து கொண்டனர். அது இது அது என்றும் இது மனிதன் அது இது எண்ணாமல் ஆடியடி பந்து. பல இடங்கள்ல சொல்றார். எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து. ஆக மனிதன் தன்னை கடவுளுக்கு அயலாக கருதியது முதல் தவறு. இரண்டாவது தவறு புறத்திலிருந்து உள்நோக்கி சென்று அடைய வேண்டும், ஐக்கியமாக வேண்டும், புதிதாக முக்தி அடைய வேண்டும் என்று கருதியது இரண்டாவது தவறு. அதனால வாழ்வு இல்லையாகிவிட்டது. அதனால உருவம் அருவுருவம் உருவம் என்கின்ற உள்ளொளி உயிர் உடல் இது மூணுமே இருக்கணும். ஆனா இது மனம் நீங்கி சுத்தமாகணும். இதுதான் சுத்த சத்து மார்க்கம். சுத்த சத்து மார்க்கம் புறத்திலிருந்து உட்சென்று அடைவதல்ல, உண்மையை சத்விசாரத்தினாலே தொடர்ந்து செய்து கொண்டு நாம் உள்ளிருந்தபடியே வாழ பழக வேண்டும். அந்த ஒரு நிலையில்தான் சுத்த சத்து நிலையிலிருந்து தான் ஆண்டவர் வெளிப்பட்டுத்தான் இந்த உடலும் உயிரும் தாங்கி கொண்டிருக்கிறார். ஆக மனிதன் என்பவன் உள்ளிருந்து விளங்குகின்றவனே தவிர அவன் புறத்தில் இருக்கும் உடல் வடிவினன் அல்ல. ஆக உண்மையை உணர்கின்ற பொழுது நான் நான் என்பது ஒன்று இங்கு இல்லை, இறைவன் தான் உண்மையில் உள்ளார். அதுதான் உள்ளதே உள்ளது வில்லது வெற்றி கொள்வாய், அதை வெற்றி கொள்ள வேண்டும், அனுபவித்து கொண்டு வர வேண்டும். ஆக இதற்கான ஒரு மார்க்கம் தான் சத்து நிலையிலிருந்து வாழ்கின்ற மார்க்கம். அந்த சத்து நிலை இந்த உடம்புல எங்க இருக்குன்னு சொல்றது தான் 7:13.
இப்பதான் நீங்க சொல்ற அந்த இதுக்கு வரும். ஏன்னா இவ்வளவு சொன்னாதான் அந்த 7:13 புரியும். இப்போ இந்த உடம்புல வந்து 6 ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த 6 ஆதாரங்கள்லையும் உயிர் சக்தியானது விரைவி ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஒரு ஆற்றலை பயன்படுத்தி அந்தந்த ஆர்கான்ஸை இயக்கி கொண்டிருக்கிறது. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை. இதுல 6 இது யோகிகள் ஒவ்வொரு ஆதாரத்திலும் போவாங்க. அது மாதிரிலாம் போகக்கூடாது. சுத்த சன்மார்க்க அனுபவம் கண்டத்துக்கு மேல் அப்படின்ட்டார். சும்மா கீழெல்லாம் இருந்து குண்டலினி ஏத்துறது, அத்தை பண்ணது, இத்தை பண்ணதெல்லாம் கிடையாது. நேரடியாக சத்து நிலையில் போறது. இதுக்கு தீட்சை முறை, உபதேச முறையெல்லாம் கிடையாது. பழைய முறைகள் எதுவுமே இங்க கிடையாது. குரு உபதேசம்லாம் கிடையாது. அருட்பா ஒன்றுதான் அனைவருக்கும் வழிகாட்டி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அனைவருக்கும் குரு. அதனால புறத்தில் குருவை யாரும் தேடாதீர்கள். தீட்சை கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. கொடுப்பது ரொம்ப தவறு. அங்க அப்படி கொடுக்குறாங்கன்னா அப்போ என்னால் அது முடியும் அப்படின்னா அங்கே ஆணவ மனம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்கள அறியாமே ஆணவ மனம் இருக்கு. இத்தனை கோடி பிறவிகள்ல ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு தேவையானதை ஆண்டவர் வழங்கிட்டு இருக்காரு. இந்த பிறவியில எதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு? அந்த மெய்ஞானத்தை அடைவிக்கணும்னு சொல்லிட்டு தான் அனைத்தும் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த பிறவியில இன்னொருத்தர் புறத்துல வந்து அதை கொடுத்துருவாங்களா? எப்படி கொடுக்க முடியும்? இதுல என்ன நியாயம் இருக்கு? இதுவரையில எல்லாத்தையும் அவரு பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக பண்றாரு? மெய்ஞான சக்தியை வழங்கணும்ட்டு. அதை மெய்ஞான சக்தி இன்னொருத்தர் உடம்ப தொட்டு காட்டி இது பண்றதா? அது தவறு. அந்த மாதிரி தீட்சை வாங்கணும்னு இன்னும் சன்மார்க்க அன்பர்களும் தீட்சை எங்க கொடுக்குறாங்க? தீட்சை எங்க கொடுக்குறாங்க? பழைய மாதிரி எங்க ஜீவ சமாதி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சுத்த சன்மார்க்கத்தை பத்தி எந்த யூடியூப்ல சொல்றாங்க? இல்லையே. சரவணானந்தா சுவாமி ஒருத்தர் தான் அதை பத்தி நமக்கு விளக்க கொடுக்கிறார். ஆக இந்த 7ன்றது என்ன? இந்த 6வது ஆதாரத்துல முதல்ல மனதை வந்து சரி கட்டணும். மனதை அலங்காரம் பண்ணும். அதுதான் அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே அப்படின்றார். ஆக ஆக்கினை பீடத்துல மனதை நிறுத்தி முதலில் பழக வேண்டும். அந்த இடத்துல தான் எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம வர முடியும். அப்பதான் நிராசையோடு இருக்க முடியும். அப்ப அந்த இடத்துல அதுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. அந்த இடத்துல இருந்து கொண்டே அன்றாடம் உள்நோக்கி போவதற்கு நாம் ஆண்டவரை தோத்திரம் பண்ணி உருகி உருகி வேண்டி அழுது தொழுது ஐயா இந்த நிலையில் இருக்காத, இதுக்கு அப்பால இருக்கிறது தான் 7வது நிலை. அது 6வது ஆக்கினையை கடந்து 7வது நிராதார நிலையில தான் அந்த சத்து பொருள் இருக்கிறது. அதுதான் ஆன்மா ஜீவனானது அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். ஆன்மா தனித்தே இருக்கும். அந்த ஆத்ம ஜோதி ஆன்ம ஒளி என்கின்றது வந்து இந்த உடம்புல இருந்தாலும் அது நிராதார நிலை இருக்கு. ஆக நம்முடைய அனுபவம் வந்து நிராதார நிலையிலே அகவானத்திலே சிதாகாசத்திலே தான் தொடங்கப்பெற வேண்டும். அது வந்து இந்த 6 ஆதாரம் கடந்த 7வது நிலை தான் சுத்த சன்மார்க்கமே தொடங்குது. அதுக்கு தான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாக ஏற்படுது. ஆக சுத்த சன்மார்க்க அனுபவம்ன்றது எல்லை கடந்தது. ஆனா அது எங்க ஆரம்பிக்குதுன்னாலே அது ஆரம்பமே நிராதார நிலையில் தான் ஆரம்பிக்கும். அதுதான் 7வது. இன்னொன்னு இந்த 7வது எழுத்தை குறிக்கிறது எதுன்னா என்ற எழுத்து மெய்யெழுத்து 7வது எழுத்து மெய்யெழுத்து. இதுதான் தயவுல தா வருது. இந்த தா அப்படின்ற எண்ணு அந்த ஒரு எழுத்து மட்டும் 1000 அப்படின்ற ஒரு இதை குறிக்குது. அதுக்கு தனி அர்த்தம் அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு முறையை போடணும். அது 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொன். இதெல்லாம் அக அனுபவத்தினுடைய வந்த ஒரு வாசகங்கள். அதை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் நம்ம குழுவில். ஆக 1008 தாமரை இதழ் இதெல்லாம் வந்து அக அனுபவத்தை தான் வள்ளல் பெருமான் சொல்றார். இந்த 1000 என்பது தான் தா.
இந்த தான்றது தமிழ்ல பார்த்தீங்கன்னா அது 7வது உயிர்மெய் எழுத்தாக வருகிறது. அந்த நிலையிலிருந்து தான் நம்ம வாழணும். ஆக அந்த தா அப்படின்றதே அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அந்த ஆண்டவரே இங்க தா என்கின்ற தகர விளக்காக நிராதார நிலையில் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த தாவை குறிக்கிறது தான் தானால் ஆயிரம். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஞான சபையிலே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் அப்படின்னார். இது சூட்சுமோ தகரத்துல செஞ்ச விளக்கு வைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் 1000 விளக்கு பகுதி என்றது 7வது நிராதார நிலையத்துல வருது. அது தகர விளக்கு. இதுதான் தகர ககன நடன அருட்பெரும் ஜோதி. தகர ககன நடன அருட்பெரும் ஜோதி. இது வந்து சித்தர்கள் இதில் தகராலயம் அப்படின்னு சொல்றாங்க. தகராகாசம் அப்படின்னு சொல்றது. இதுதான் 7வது நிலையில வருது. இதுதான் என்னை ஏறாநிலையும் ஏற்றி விட்டது யாதெனில் தயவு அப்படின்னு சொல்றது இந்த 7வது நிராதார நிலையில இருக்கு. அது விளங்குகின்ற இடம் எங்கன்னா நம்முடைய அண்ணாக்குக்கு மேல உள்ள ஓட்டப்பட்டோம்னா அது மண்டப்பகுதி வந்துடும். அந்த இடத்துல தான் மெடுலா அப்லாங்கடா முகுள மூளை இருக்குது. அந்த முகுள மூளைக்கு மேல ஒரு எலும்பாலான ஒரு குழி ஒன்று இருக்கும். சிறிய கிண்ணம் போல ஒரு குழி. அந்த இது வந்து அந்த எலும்புக்கு பேரு பிட்யூட்டரி போசா. அது வந்து பகர வடிவத்தில் இருக்கும். ஒரு குழி சின்ன ஒரு கிண்ணம் போல இருக்கும். சின்னதாக தான் இருக்கும். இதுதான் சரவண சாமி சொல்றது தான். அந்த அதுக்கு மேல ஒரு திரவம், அமுத திரவம் சொல்லுவோம். அதுக்கு மேல மிகச்சிறிய வெற்றிடம் இருக்கு. வெற்றிடம். அந்த சிறிய வெற்றிடத்துல தான் அந்த அகண்ட வெளி முற்றும் நிறைந்த அந்த தகராகாசப்பதி பரமாகாசப்பதி யா அப்படின்கின்ற ஆன்ம சொரூபியாய் விளங்குகின்றார். அந்த யா என்பதுதான் தயவுக்கு அடுத்தபடியா வர்றது. அந்த யான்றது என்னன்னா அதுதான் அகர உரம். அதுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இதுல வந்து தமிழ அழகு அல்லது அசை சிலபல் எண்ணும் பொழுது மெய்யெழுத்து விட்டு எண்ணுவாங்க. அப்படி எண்ணும்போது அருட்பெருஞ்சோதியில 6 அசையும் தனிப்பெருங்கருணை 7 அசையும் வரும். இந்த இந்த 7ன்றது கூட நிராதார நிலையில வரும். இது ரெண்டுத்தையும் கொட்டினா 13. அந்த மாதிரிதான் இயற்கையில் அமைஞ்சிருக்கு. ஆக நம்முடைய வடிவம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தான் வடிவம். அதுதான் யா என்று சொல்லப்படுகின்ற சுத்த ஆன்ம சுரூபம். அதுதான் நம்முடைய ஆதி மூல வடிவம். அதுதான் கடவுள் வந்து கடவுள் ஏற்றுகின்ற சிறிய அணுத்துவமான சிற்றம்பல வடிவம். இதுதான் இது விளங்குகின்ற இடம். இது என்ன ஸ்டேஜில் விளங்குது அப்படின்னு பார்க்கும்போது அது கீழிருந்து தேக நிலையிலிருந்து உள்ள போக போக 13வது நிலையில் விளங்குவதாக அதுதான் திருவருள் நிலை. திருவருள் நிலைன்றது அதுதான் அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை. அருளே நம்பதி அருளே நம்பதம் எல்லாமே இந்த இடத்துல அருள் தான். அருள் ஒளி தான் அனைத்தும். அது 13வது ஸ்டேஜில் இருக்கு. இதுதான் ஒருநிலை பகுதியில் திரையோதச நிலைகள் அப்படின்ற ஒரு இதில் 125வது தலைப்பில் கொடுத்துருக்காது. இது பழைய புத்தகம். அது வந்து இப்போ நம்ம இந்த உடம்பு எடுத்துக்கணும்னா அது பூதநிலை. அப்புறம் உள்ள கண்ணால பார்க்க முடியாது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பூதநிலை, 2 கரணநிலை, 3 பிரகிருதி நிலை, 4 மோகினி நிலை, 5 அசுத்த மாயா நிலை, 6 அசுத்த மகாமாயா நிலை, 7 சுத்த மாயா நிலை, 8 சுத்த மகாமாயா நிலை, 9 சர்வ மகாமாயா நிலை, 10 குண்டலி நிலை, 11 பிரணவ நிலை, 12 பரிகிலக நிலை, 13 திருவருள் நிலை. இந்த திருவருள் நிலை தான் அதுதான் அங்கிருந்து தான் எல்லாமே இந்த உடல் உயிர் மனம் உலக வாழ்க்கை அனுபவங்கள் உணர்வு எல்லையற்ற இந்த பிரபஞ்ச அனைத்துமே அந்த அருள் நடனத்தினால் விளங்கி கொண்டு இருக்கின்றது. ஆக அந்த நிலையில தான் நம்முடைய உண்மையும் அங்கதான் இருக்கு. அதனால அங்கிருந்து அதுவாக இருந்து வெளிப்படுறது தான் இது. அதனாலதான் இது வந்து இந்த 13வது நிலையே அகவல்ல சொல்றார். திரையோதச நிலை. திரைன்னா 3, தசம்னா 10, 13 திரையோதச நிலைன்னு பேரு. இங்க ஒருநடை பகுதியும் சொல்லியிருக்காரு, அகவல்லையும் சொல்லியிருக்காரு. 14ன்னு சொல்லல.
14வதுன்றது அது அகண்ட வெளியில் இருக்கிறது. அது இப்போ இது இல்லை, அது எப்போ இருக்கிறது? 13 தான் இங்கே முக்கியம். 13வது நிலை தான் அருள் நிலை. அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை, பொருள் நிலை காண்க என்று புகன்றமை சிவமே. ஆக அந்த அருள் தான் நாம்ன்றது தெரிஞ்சுக்கொன்றார். நீயும் நானும் ஒன்று நுரைத்து நல்கு ஜோதியே. அந்த நாம்னா அனைத்து வரும் சேர்ந்து. இப்போ இந்த அண்டத்தில் எடுத்துக்கினாவே 800 கோடி மக்கள், ஆனா எல்லோருமே ஒரே இடத்துல ஒன்றாகவே இருக்கும். அந்த அருள் ஒளியாகத்தான் இருக்கும். புறத்துல வெவ்வேறு இடங்கள், வெவ்வேறு தேகம், வெவ்வேறு பூமி, வெவ்வேறு உயிர், வெவ்வேறு குணாதிசயம், வெவ்வேறு அனுபவம், இதெல்லாம் புறத்துல. ஆனா அகத்துல நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றுதான். அதனால அருளே நாம் அறிவாய். அது அந்த அந்த விளங்குகின்ற ஸ்டேஜ் இது 13வது நிலை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதான் திரையோதச நிலை. அது அந்த இடத்துக்கு பேர் தான் சிவவெளி என்றார். அதுதான் சிவவெளி, சுத்த சிவவெளி. திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரை ஓத அருசுக வாழ்க்கை. அந்த இடத்துல இருக்கிற சுகத்தை இப்படி அப்படி என்று சொல்லிலாம் முடியாது. வரைவோத அரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே அப்படின்றார். ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது எந்த தேகத்தில் இருந்தாலும் 6வது மன அறிவை கடந்த 7வது மெய்ஞானத்திலே அந்த அருள் உணர்வு நிலை என்கின்ற 13வது நிலையில விளங்குது. ஆக 7, 13 தான் சுத்த சன்மார்க்கம் என்பது தான் சரவணானந்தா சுவாமி சொல்றது. ஆக இத்துடன் நாம் இந்த விசாரத்தை முடித்துக் கொள்வோம் ஐயா. மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வந்தனம். இந்த கருத்தை நமக்கு தெளிவுபடுத்தி அருளிய உள்ளொளி வள்ளல் பெருமானுக்கும் நமது தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்களுக்கும் அனந்தம் கோடி நன்றியையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விசாரத்தை முடித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. தயவு. வந்தனம். வந்தனம்.